சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். கிறிஸ்துவில் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, விசேஷமாக வாலிப பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் காலை மன்னா ஊழிய சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். விசேஷமாக வாலிப பிள்ளைகள், நீங்க ஜெபத்தோடு நீங்க கண்டிப்பா கேளுங்க. கேட்டு உங்க வாலிப நண்பர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிடுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களையும் உங்கள் மூலம் அநேக வாலிபனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் சித்தம் இந்த பூமியில் நிறைவேறும். அவருடைய இருதயத்தை வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதான் முக்கியமான காரணம். தேவனுடைய இருதயத்தின் ஏக்கங்களை இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் உருவாகுவதற்கு நீங்க தான் வழிகாட்டியா இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் உங்க அடுத்த ஜெனரேஷன் உருவாகும். ஆகவேதான் பிசாசானவர் உங்களை எப்படியாவது தேவனுடைய வழியிலிருந்து உங்களை வழி விலக செய்து தேவனை விட்டு தூரமாய் பிரித்து உலகத்தோடு உங்களை அழித்து விட வேண்டும் என்று பிசாசு நினைத்துக் கொண்டிருக்கிறார். தேவாதி தேவனோ உங்களை அழைத்து அவர் கரத்தில் நீங்கள் பயன்பட வேண்டும். அவர் கரத்தில் அம்புகளாய் பயன்பட வேண்டும். அவர் வழிகளை பின்பற்றி வாழ வேண்டும். வசனத்தின்படி உடைய வாலிபத்தை காத்துக்கொள்ள வேண்டும், உடைய கற்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனும் விரும்புகிறார். அதனாலதான் பல ஊழியர்கள் மூலமாக உங்களோடு கர்த்தர் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த காலை மன்னா ஊழியத்தின் நிமித்தமாக அடிமை மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆக விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நான் ஜெபத்தோடு கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இது லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லி இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். சம்பவம் எல்லாம் தெரியும். சொன்ன உடனே இளைய குமாரன் சம்பவம் சொல்லுவாங்க, கெட்ட குமாரன் சம்பவம் சொல்லுவாங்க. ஆனா கெட்ட குமாரன் சம்பவம் சொல்லக்கூடாது. ஏன்னா கெட்ட குமாரனா இருந்தது இடைப்பட்ட காலம், அது முடிஞ்சு போச்சு. ஆகவே இளைய குமாரன் அப்படி சொல்லலாம். எப்படியோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இல்ல மூத்த குமாரன் கெட்ட குமாரனா, இளைய குமாரன் கெட்ட குமாரனா, இன்னைக்கு நிலவரத்தின்படி மூத்த குமாரன் கெட்ட குமாரன். தகப்பன் வீட்டுக்கு தகப்பட சந்தோஷம் அனுபவிக்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான், மிஞ்சின நீதிமான். ஆனா பாவியா இருந்தவன் தகப்பன வீட்டுல சந்தோஷமா இருக்கிறான். இப்படித்தான் நாம இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புறார். சரி, ஸ்தோத்திரம். இந்த இளைய குமார் தெரியும். ஒரு தகப்பன் 2 குமாரர்கள் ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான் இது. இளையவன் ஆஸ்தியை பிடிச்சுக்கிட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் பாவிகளோடு வாழ்ந்து ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆஸ்தி அழிந்த உடனே எல்லா நண்பர்களும் அவன்கிட்ட போயிட்டாங்க. இதான் நீங்க உலகம். சகோதரர்களே, நீங்க ஒருவேளை நீங்க ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கிறீங்க, இல்ல நல்லா நிறைய சம்பாதிக்கிறீங்க, உங்க பாக்கெட்ல நிறைய காசு இருக்குதுன்னா நிறைய நண்பர்கள் சுத்தி இருப்பாங்க. நண்பர்களும் இருப்பாங்க, நண்பிகளும் இருப்பாங்க. சகோதரிகளே, உங்களுக்கு நண்பிகளும் இருப்பாங்க, நண்பர்களும் இருப்பாங்க. ஒரு சொல்லுவாங்க, கூரை மேல சோத்த போட்டா 1000 காக்கா வரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கையில ஏதாவது இருந்தா 1000 பேர் வருவாங்க. இதுதான் உலகம். உங்க கையில இன்னைக்கு பணம் இருந்தது, கொஞ்சம் அழகு அறிவு இருந்ததுன்னா உங்களை தேடி அநேகர் வருவாங்க. ஆனா உங்கள்கிட்ட இருக்க அழகு மறைந்து, பணம் மறைந்து, அந்தஸ்து மறைந்து என்று சொன்னால் காக்கா கூட்டம் போல எல்லாம் ஓடி போயிடும். நீங்க அனாதே நிற்பீங்க. இப்படித்தான் அந்த இளைய குமாரன் என்ன எல்லாரும் போயிட்டானுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல போனா பன்றிகள் சாப்பிட தவிடு கூட கிடைக்காதபடி வருந்தி கொண்டிருந்தான். அப்பதான் உள்ளத்துல அவன் இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றிட்டு. நான் நினைக்கிறேன் அந்த இருதயத்தில் எண்ணம் தோன்றுவதற்கு காரணம் தகப்பனுடைய இருதயம். ஏன்னா தகப்பன் இருதயம் தன் மகன் என்றைக்கா வரமாட்டான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான், ஏக்கத்தோடு காத்திருக்கிறான். அந்த ஏக்கமுள்ள இருதயத்தை தேவன் பார்த்துதான் இவன் இருதயத்தில் மாற்றத்தை கொடுத்தான். நான் தகப்பன் விரோதமாக, பரத்து விரோதமாக தகப்பன பாவம் செஞ்சிட்டேன், இனி தகப்பனை தேடி போவேன், அவர் பிள்ளையா இல்லட்டாலும் வேலைக்காரனவா இருப்பேன், ஏன்னா வேலைக்காரனெல்லாம் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லி இருதயத்தில் ஒரு எண்ணங்கள் தோன்றியது அவன் வாழ்க்கையில். சத்திக்கிட்ட அருமையான வாலிப மகனே மகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களோட சொந்த தகப்பனை ஒருவேளை பிரிந்து போயிருக்கலாம். ஏதோ சம்பாத்தியம் இருக்குது, படிப்பு இருக்குது, வருமானம் இருக்குது, தாய் தப்பை எதுக்குது ஒருவேளை பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னு சொன்னா அந்த பிரிவு தேவனுக்கு பிரியமான பிரிவு கிடையாது. தகப்பனோடு நீங்க இருப்பதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை தேவனாகிய தகப்பனாகிய தெய்வத்தை விட்டு
நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உல்லாச வாழ்க்கைக்கு மாம்ச இச்சை நிறைவேற்றும்படியாக துஷ்ட நண்பர்களுடைய ஆலோசனையால தேவனை விட்டு, ஜெபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, சபை கூடுவதை விட்டு நீங்கள் ஒருவேளை துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு இந்த இளையகுமாரனை போல உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் உங்களை சபிக்கவில்லை, அன்பின் எச்சரிப்பு. சபிக்கல, நீ அப்படிதான் ஆயிடுவ அப்படி சொல்ல விரும்பல, நான் சொல்ல விரும்பல. நான் வேலை சொல்லி இருக்கு, யாரும் சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கணும். ஆனா ஆலோசனை சொல்லலாம். நான் ஆலோசனையா சொல்றேன். உன்னோட இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமா இருந்தீங்கன்னா என்னைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும் கர்த்தர் விரும்புறார். சரி, ஸ்தோத்திரம். இவர் இப்படி சொல்லிட்டு தகப்பன் தேடி வராரு. வரும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தகப்பன் ஒவ்வொரு நாளும் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கார். என் மகன் வந்துட மாட்டானா, என் பிள்ளை வந்துட மாட்டானா, என் பிள்ளை வந்துட மாட்டான், ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். அதனாலதான் தூரமா இருந்து வரும்போதே ஸ்தோத்திரம், அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு, அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த வழியை பார்த்துட்டே இருக்கிறார். எத்தனை நேரம் பார்த்தாரோ, எத்தனை மணிக்கணக்கா பார்த்தாரோ, காலையில பார்த்தாரா, மத்தியம் பார்த்தாரோ, சாயந்தரம் பார்த்தா தெரியல, பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். இதுதான் தகப்பனுடைய இருதயம், ஏக்கமுள்ள ஒரு இருதயம். ஸ்தோத்திரம். நான் தான் சொன்னேன் இன்னைக்கு இந்த செய்தி தலைப்பு ஏக்கமுள்ள இருதயம், அதான் தலைப்பு. சரி, அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு மனது உருகி, பொதுவா என்ன வர அந்த நேரத்தில் கோவம், இந்த பயம் வரட்டும், 4 சாத்தும் அப்படின்னு நினைச்சிருக்கணும் நியாயமா. ஏன்னா அவளை துரோகம் பண்ணிட்டாப்ல, தகப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டு வானா. ஆனாலும் தகப்பன் மனது உருகி, இதுதான் தெய்வத்துடைய இருதயம், இரக்கமுள்ள மனது உருகிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர், நம்ம இயேசு கிறிஸ்து. தேவன் அப்படி மனது உருக்கமுள்ள ஆண்டவர். அதனாலதான் இன்றைக்கு எத்தனை பாவத்தில் இருந்து அவரை தேடி வந்தாலும் அவனை மன்னித்து பிள்ளையா ஏற்றுக்கொள்றார். இந்த யோவான் 1:12 அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்து, யாராயிருந்தாலும் அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவனை அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவேரத்தை கொடுத்து பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறாரு. பாருங்க எவ்வளவு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா. சோத்திரம். இந்த தகப்பனும் மனது உருகி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஓடி போய் அவன் கிட்ட வரட்டும்லாம் பிரிஸ்டேஜ் எல்லாம் பார்க்கல, அவன் தானே ஓடி போனான். அந்த பையன் பக்கத்துல வரட்டும் அப்படி நினைக்காபடி மன கண்டு ஓடுறாரு. பாருங்க என்ன இருதயங்க தகப்பன் இருதயம். சகோதரன், வாலிப மகனே மகளே, கொஞ்சம் நீங்க இதை உணர்ந்து பார்க்கணும். இன்னைக்கு இயேசுவோட தூரமா இருப்பீங்கன்னு சொன்னா கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு, என்னதான் கழுத்தை கட்டி கொண்டு, அவன் பக்கத்துல போகவே நாற்றம் எடுத்திருக்கும். ஏன்னா பாட்டி எங்க இருந்து வருது, பன்னிக்குல இருந்து வருது. அவன் ஒரு 10 அடி வரும்போதே அந்த ஸ்மெல் வந்திருக்கும். ஆனால் தகப்பட இரக்கம் உள்ள இருதயோடையதுனால அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறான. பாருங்களேன், முத்தம் என்பது அன்பின் உச்சக்கட்ட அடையாளம், அதான் முத்தம். ஆனா யூதாஸ் கொடுத்தது காட்டி கொடுக்கிற முத்தம். அப்படி சில இருக்கிறாங்க, வஞ்சகமாய் முத்தமிடுற ஆட்கள் இருக்கிறாங்க. வஞ்சகமான முத்தம், உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு முத்தம் கொடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அது வேற காரியம். ஆனா இந்த தகப்பர் கொடுத்த முத்தமோ அன்பின் உச்சக்கட்டமான முத்தம், அன்பின் உச்சக்கட்டமான முத்தம். இது இப்படிப்பட்ட இருதயம் உடையவதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனா இப்ப நான் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தகப்பன் இருதயத்தை பாத்தீங்கன்னா அவனுடைய பாவத்தை நினைச்சு பார்க்கல. வழிவிலகி போனா, பிரிஞ்சு போனா, துன்மார்க்க வாழ்ந்தன்னு அவன் பாவத்தை என்ன செய்யல, நினைக்கல. அது மாத்திரமல்ல, அவன் அன்றைக்கு அவன் மேல எந்த அன்பு இருந்தோ, அதான் இவர்கிட்ட பிரிஞ்சு போவதற்கு முன்பாக எந்த அன்பு இருந்தோ அதே அன்புள்ள இருதயம் தான் அந்த தகப்பன் இருக்கு. அந்த அன்பு குறைஞ்சே போகலங்க. இந்த இருதயம் தான் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு இருதயங்க. எவ்வளவு நல்ல தெய்வத்திலாம் அன்பு குறையாத இருதயத்தை உடையவர். அதே போல அவன் வந்தவுடனே அந்த மகனுக்குரிய உரிமையை கொடுக்கிற தகப்பன், அந்த மகனுக்குரிய, அவன் சொன்னா வேலைக்காரனா இருப்பதான் வந்தான், இல்ல மகனுக்குரிய அதே ஸ்தானத்தை கொடுக்கிற இதயத்தை உடைய தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த மகனோடு சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாடுகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சம்பவம் தெரியும், வாசு பாருங்க. நான் சுருக்கமா சொல்றேன், இந்த அனுபவத்தை உடைய அல்லது இந்த இருதயத்தை உடையவர் தான் அந்த தகப்பன். அதே நம்முடைய தேவாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகர தெய்வத்தின் இருதயம் இதை கண்டு கோடி மடங்கு மேன்மையான இருதயம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து போனாதான் எந்த சூழ்நிலையும் நம்ம அவர் விட்டு என்ன செய்ய மாட்டோம், தூரமாய் போக மாட்டோம். ஆராதனையா நம்ம அலல் தட்ட மாட்டோம், வேதத்தை வசனத்தை அலல் தட்ட மாட்டோம், சிவத்தை அலல் தட்ட மாட்டோம், தேவனுடைய ரட்சிப்பை அலல் தட்ட மாட்டோம், விசுவாச அலல் தட்ட மாட்டோம். சகோதரனை சகோதரி, சரியா? இந்த தகப்படைய ஒரு இருதயமா இருக்கிறதுக்கு அந்த ஸ்தோத்திரம். சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 22வது சொல்லி இருக்கிறது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்க உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, என்ன வஸ்திரம்? அவன் பாருங்க,
அந்த மகனுக்குரிய வஸ்திரத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறார். சில வீட்டுல பிள்ளைகள் இப்படி போயிட்டாங்கன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் அள்ளி தூர போடுவோம், தீய கொளுத்தி விடுவாங்க. இல்ல ஏதோ ஏழைக்கு தர்ம பிச்சைக்காரன் கொடுத்துருவாங்க. அந்த பையன் ஒளிஞ்சு போனான், வஸ்திரமே கூட சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அவன் வீட்டுல அவனுக்குன்னு உயர்ந்த வஸ்திரத்தை ஒரு பழைய வஸ்திரம் வச்சிருந்தாரா இல்ல வாங்கி வச்சிருந்தா தெரியல, வேலைக்காரன் கூப்பிட்டு அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள். அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு நீங்க ஒருவேளை இயேசுக்கு தூரமா போயிருந்தீங்கன்னா, மீண்டும் திரும்ப வந்தீங்கன்னா, விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு நீங்க பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு அப்புறம் பின்வாங்கி போயிருந்தாலும், இந்த சத்தத்தை கேட்ட போது நீங்கள் இயேசு தேடி வந்தீங்கன்னா, மீண்டும் புதிய விலையேறப்பட்ட மகிமையா ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு இயேசு ஆயத்தமா இருக்கிறார். புறக்கணிக்க மாட்டாரு, துரத்த மாட்டாரு, கோபப்பட மாட்டாரு, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு நினைக்கலாம், நாங்க சபைக்கு இவ்வளவு நன்றியா இருந்து ஓடி போயிட்டேன், எங்க பாசு ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயம் உங்க பாசு ஏற்றுக்கொள்வாருங்கள, நிச்சயம் உங்க பாசு வர சந்தோஷப்படுவாருங்க. அந்த தகப்பன் கழுத்தை கட்டி முத்தம் கொடுத்தது போல நீங்க உங்க சபை விட்டு தூரம் போயிருக்கலாம், மீண்டும் சபைக்கு வாங்க, அந்த போதும் கையை பிடிச்சு முத்தம் கொடுத்து வரவேற்பதற்கு ஆயத்தமா இருப்பார். ஏன்னு சொன்னா, அவர் தகப்பனாகிய தெய்வத்துடைய இதயத்தை உடையவர் தான் நம்முடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. வந்துருங்க சகோதரனே சகோதரியே, ரட்சிப்பு வசதி கொடுப்பதற்கு ஆண்டு ஆயத்தமா இருக்கிறார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு வசதி கொடுத்துட்டு அவனுக்கு கைக்கு மோதிரத்தை கொடுங்க. மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. இவன் மகன்ங்கிற அதிகாரத்தை இழந்து போனாலும் மீண்டும் இந்த மகனுக்குரிய அதிகாரத்தை கொடுப்பதற்கு தகப்பன் ஆயத்தமா இருக்கிறார். திரும்ப சொல்றேன், சபை நல்ல ஒரு உதவி ஊழியக்காரா இருந்திருக்கலாம், ஒன்னை பாட்டு பாடனா இருந்திருக்கலாம், ஒரு சிங் நடத்துறா இருந்திருக்கலாம், சங்கீதம் வாசிக்கிறா இருந்திருக்கலாம். ஒருவேளை நீ பின்வாங்கி போய் மீண்டும் அந்த சபைக்குள்ள வரும்போது நிச்சயம் உங்க போதகர் உனக்குரிய அதிகாரத்தை மீண்டும் கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்பி வரணும், மனம் திரும்பி வரணும், தவற உணர்ந்து வரணும், மனஸ்தாபப்பட்டு வரணும், உடைந்த உள்ளத்தோடு வரணும், இயேசுக்கு ரத்தம் மீண்டும் கழுவப்பட்டவனாய் வரணும். பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விட்டனா வரும்போது சபையில் உங்களுக்கு அதிகாரத்தை, என் குடும்பத்துல உனக்குள்ள அதிகாரத்தை கொடுப்பதற்கு உன் தகப்பன் ஆயத்தமா இருப்பார், போதகர் ஆயத்தமா இருக்கிறார், கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. எவன் நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அந்த மோதிரத்தை கொடுத்து திரும்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாதரட்சைகளை கொடுத்தார். பாதரட்சை வேத நல்ல தெரியும், சுவிசேஷ அடையாளமாக இருக்கிறது. சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு மீண்டும் உங்களை நீங்கள் தகப்பனை தேடி வரும்போது உங்கள் தகப்பன் மீண்டும் உங்களை சாட்சியை வாழ வைப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உங்களை போதகர் மீண்டும் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவும் அவரை உங்களை ஊழியக்காரனாக, சுவிசேஷகனாக, சாட்சி சொல்கிறவனாக பயன்படுத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். பயப்படாமல் தைரியமா ஆண்டவர் தேடி வந்திருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த 23 சொல்லுகிறது, கொளுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமா இருப்போம். கொளுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருமான வாலிப மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தப்படுவதற்காக, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, சாபங்கள் நீங்குவதற்காக, நீ நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தே அந்த அனுபவத்தை மாற்றி நரகத்து சொந்தக்காரனா இருக்கிற உன்னை பரலோகத்துக்கு சொந்தக்காரனா மாற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பலி ஆடை போல அடிக்கப்பட்டிருக்கிறார். உனக்காக, உன் பாவ மன்னிப்புக்காக, உன் ரட்சிப்புக்காக, உன் சந்தோஷத்திற்காக, நீ நித்திய சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக, நீயும் கர்த்தருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் பாவத்தை போக்குவதா இருக்கிறது. அன்றைக்கே உனக்கு அடிக்கப்பட்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உனக்காக அடிக்கப்பட்ட, நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி இல்லாதபடி தூரமாய் போயிருப்பா எவ்வளவு பரிதாபமான நிலைமையா இருக்கும். போயிருக்கலாம் சூழ்நிலை காரணமாக. ஏதோ ஒரு வாலிப சொல்லுவாங்களா, வாலிப முறுக்கு, வாலிப கிறுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏதோ உள்ள போயிருந்தாலும் இன்றைக்கும் அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின கையோடு உன்னை வரவேற்புக்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உனக்காக பரலோகத்தை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகன் மனம் திரும்ப வேண்டும், என் மகள் மனம் திரும்ப வேண்டும், பரிந்து பேசிக்கொண்ட தெய்வத்தின் பாரத்தை தீர்க்கும்படியாக, தெய்வத்தின் தாகத்தை தீர்க்கும்படியாக
அன்புகள் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற சகோதரனே. அதனாலதான் ஒவ்வொரு சபையில திருவிருந்து நடத்துறோம் பார்த்தீங்களா? அவர் மரணத்தை நினைவு கூறும்படியாக, மரணத்தை தெரிவிக்கும்படியாக அந்த இயேசு கிறிஸ்து மாம்சமாக அப்பத்தை வாங்கி புசிக்கிறோமே, அந்த அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நினைவு கூறும்படியாக அது எதுக்கு? இப்படி செய்கிறவர் தான் கடைசி நாள் எழுப்பி பரலோகத்துவம் சொல்லி இருக்கிறது. அப்படி பரலோக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறான். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும்படியாக தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் சகோதரனே, சகோதரியே. அல்லேலூயா. ஏதோ சபைக்கு ஆள் சேர்க்கறதுக்கு ஒன்னு அழைக்கலப்பா மகளே, சபைக்கு கூட்டம் சேர்க்கறது ஒன்னு அழைக்கல. நீ சந்தோஷமா இருக்கணும், நீ பரிசுத்தமா இருக்கணும், நீ கர்த்தர் கையில பயன்படணும், நீ பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு உன்னை அழைக்கிறார். நீ அழைக்கப்படுறதுனால யாருக்கு எந்த மேன்மை கிடையாது, உனக்குத்தான் மேன்மை, உனக்குத்தான் அது பிரயோஜனமா இருக்கும் என்று அறிந்தவனாக மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இதுக்காக இயேசு நினைச்சிருக்கிறது அடிக்கப்பட்டிருக்கிறார். மனம் திரும்பும் போது திரும்ப சொல்லுவனுக்கு மீண்டும் கர்த்தர் உன்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார், மீண்டும் அன்பு செலுத்துறவராக இருக்கிறார், மீண்டும் உங்களுக்கு இரக்கம் பாராட்டாக இருக்கிறார், உனக்கு கிருபை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார், உன் பிள்ளையை போல முழு உரிமையோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார், மீண்டும் ரட்சிக்கப்படுவதற்கும் பரிசுத்தத்தின் வல்லமை உனக்கு கொடுப்பதற்கும் அவர் சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை, கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதத்தை வெற்றி அனுபவிக்கும்படியாகவும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாகவும் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ சொல்லலாம், பாஸ்டர் நான் எல்லாவற்றிலையும் நீ சொன்ன மாதிரி இல்லை, நான் இளையகுமாரனை போல இயேசுவோட தான் இருக்கிறேன், இயேசு பிள்ளையா இருக்கிறேன், உண்மை உத்தமும் பரிசுத்தம் ஒழுக்கமா இருக்கிறேன், கர்த்தர் வரைக்கு ஆயத்தமா இருக்கிறேனே என்று நீ சொல்ற சகோதரன் சகோதரி இருந்தா நான் உனக்காக ஆண்டவர் கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் இன்னும் இளையகுமாரனை போல ஆண்டோட அன்பை அறியாதபடி அல்லது அறிந்தும் அந்த ஆண்களை கடந்து வராதபடி உலகத்தில் எத்தனை வாலிபர் இருக்கிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. வாழ்க்கை எப்படி இருக்குது? குடிகாரனா, கொலகாரனா, கொள்ளைக்காரனா, விபச்சாரக்காரனா, கூலிப்படையா, ரவுடியா, எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, நித்திய ஜீவனுக்கு தகுதியில்லாத எத்தனை வாலிபர் இருக்கிறாங்க. இந்த வாலிபர்களுக்கு நல்வழி காட்டும் ஒரு வாலிபனாக, மகனாக, மகளாக நீ பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை போல வாலிப பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார், நீ அறிவிக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார், இன்னும் வாழ்க்கையை நீ அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். இந்த லந்து நாட்கள் சொல்லக்கூடிய இந்த நாட்களிலும் வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய இருதயத்தின் ஏக்குகள் நிறைவேற்றுகிற மகளாய் நீ மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அர்ப்பணிப்பீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்களை பயன்படுத்தி அவர் நாமத்தை பயன்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தூரமா இருந்தா கர்த்தர் வந்துரு, கர்த்தரோட இருந்தா அநேக கர்த்தர் வரைக்கும் ஆயத்தப்படுத்து, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, சத்தியகட்ட வாரிய பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை ரட்சிப்பு இழந்து தூரமா இருந்தாலும் சத்தியகட்ட பிள்ளைகள் மீண்டும் அன்பில் கடந்து வர கர்த்தர் கிருபை தாரும், அந்த இருதயத்தை கர்த்தர் தாரும். உங்களை கர்த்தர் நிலைத்திருந்தாலும் தூரமாயிருக்க அநேக வாலிபர்களை உமக்கென்று ஆதாயப்படுத்தும் வாலிபர்களை காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோகத்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தர் சித்தமானால் நாளை உயிர்த்த பண்டிகை நாள், நாளை காலை மன்னா செய்தி மத்தியானத்துக்கு பிறகு வரும். ஜெபத்தோடு ஆயத்தோடு காத்துருங்க. ஜெபத்துல நாளை 6 தவறாம பங்கு பெறுங்க. புதிய ஆத்மனை கூட்டிட்டு போங்க. நிரந்தரமான குடும்பத்தோடு பங்கு பெறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மரணாதா, இயேசு வருகிறார். ஆயத்தப்படுவோம், அதை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.